श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री शिव अपराध क्षमापण स्तोत्रम கடந்த மாதம் அந்த சத்சங்கத்தில் நம்ம 8வது ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். அந்த 8வது ஸ்லோகம் இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்துகிறோம் என்ன படித்தோம். அதில் ध्यात्वा चित्ते शिवाख्यं प्रचुरत धनं नैव दत्तं द्विजेभ्यः हव्यं ते लक्षसंख्यैः हुतवः वदने नार्पितं बीजमन्त्रैः नोत्तप्तं गङ्गातीरे व्रतजपनियमैः रुद्रजाप्यैर्न वेदैः क्षन्तव्यो मे पराधः शिव 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 भो श्रीमहादेव शम्भो। भगवान आदिशंकराचार्य இந்த சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் இதில் ஒரு ஜீவன் மனுஷ சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் அது சரியான விதத்தில் உபயோகப்படுத்திக்காமல் எப்படி முதல் 2 வாழ்க்கையில் இருக்கிற தசைகள், தட் இஸ் சிசு அவஸ்தா, கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இருக்கிற அவஸ்தை சிசு அவஸ்தா. அப்போது அஜ்ஞானத்தினால எதுவுமே தெரியாதனால நிஸ்ஸாகாயமாக இருந்து அந்த சரீரம் அவனும் மனுஷ சரீரம் வந்ததுக்கு பிறகு கூட உபயோகப்படுத்த முடியலை, தெரியல, முடியல. அதுக்கப்புறம் வர பால்யாவஸ்தா, கிஷோராவஸ்தா, தருணாவஸ்தா, அந்த 3 தசைகளுக்குள்ளேயும் மனிதன் அவனுடைய மனுஷ சரீரத்தோட முக்கியத்துவம் அவனு உணர முடியல. அப்போது அஜ்ஞான தசை தான். அதுக்கப்புறம்தான் படிக்க ஆரம்பிக்கிறான், லோகத்தினை பார்க்க ஆரம்பிக்கிறான், லோகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு அட்ராக்ட் ஆகிறான். சகஜமாக இந்திரியங்கள் எல்லாமே வெளியே நோக்கி இருக்கிறதுனால அவனுக்கு பாஹ்யமான விஷயங்களே முக்கியமாக இருந்து அப்போ அவனுடைய மனுஷ ஜென்ம சரீரத்தோட முக்கியத்துவம் உணர முடியல. படிக்கிறான். அந்த காலத்தில் குருகுலத்துக்கு போய் உபநயனம் ஆனதுக்கு பிறகு அப்படி படிக்கிறானே, அப்படின்னா கூட அங்கேயும் வேத மந்திரங்களை படிக்கிறதோ வேதாபியாசம் பாராயணம் செய்கிறதோ இதெல்லாம் செய்கிறான். அந்த வாய்ப்பு இந்த காலத்தில் எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த காலம் வேறே, இப்போ படிப்பு வேறே, மக்களுடைய லட்சியங்கள் வேறே. அப்போது அந்த வேதம் விஷயங்கள், புராண விஷயங்கள் வீட்டில் பெற்றோர்கள் மூலமாகவோ இல்லை ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவ்வளவு ஆழமாக அதில் விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் தர்மம் என்பது என்ன, எவ்வளோ முக்கியமானு சொல்கிற சூழ்நிலை இல்லை, இப்போ சொல்கிறது இல்லை யாரும். ஸோ இப்படி
இருக்கிற நிலையில் அவனும் மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவத்தினை உணர முடியாமல் தெரிஞ்சுக்க முடியாமல் அகங்காரம் மட்டும் வளருது, அபிமானம் வளருது, ஆசைகள் வளருது. அதுக்கு பிறகு யவ்வனாவஸ்தா, கல்யாணமாகி கிரகஸ்தனானதுக்கு பிறகு இருக்கிற அவஸ்தையிலோ அப்போ இன்னும் சுக போகங்களில் ஈடுபடுறா. தனக்குன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் அமைச்சுக்கிறதுக்காக குழந்தைகள் பெற்றது இதெல்லாம் செஞ்சு குடும்பம் பார்த்துக்கிறதுலையே இந்திரிய பாஹ்ய விஷயங்களை மூலமாக வர சுகங்களை அனுபவிச்சுட்டு அப்படி காலம் போயிட்டுருக்கு. 8வது ஸ்லோகம் வரைக்கும் எதுக்காக இது ஏதுனாரு சங்கரர், இதில் என்ன சொல்ல வராருன்னு சொல்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட்டு நான் ரீகேப் கொடுத்துட்ருக்கேன். அப்படி 50-60 வயசு வரைக்கும் போகிறது. அதுக்கப்புறம் வயசாகும்போது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஜாஸ்தி ஆகும். குடும்பம் பெருசாக இருக்கனால அப்புறம் பணம் சேர்த்துக்கிறது, இன்னும் வசதினை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த வயசு 50 தாண்டி 60 வருது. அதுக்குள்ள சரீரத்தில் சில நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன. அதனாலையும் ப்ளஸ் லோக விஷயங்களை கூட ஈடுபடுறது பழகி அப்போ மனுஷ சரீரை வச்சுட்டு செய்ய வேண்டியது. அப்போ ஏதோ அப்படி கொஞ்சம் பண்ணுறான், கொஞ்சம் பேர் கொஞ்சமாக பண்ணுறான் தவிர எல்லோருக்கும் தெரியாது, எல்லோரும் பண்ணுறதில்லை. மனசும் பலகீனமாயிடும். வியாதி, மூப்பு, மரண பயம் வர அந்த 60 தாண்டினதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்படி மொத்தத்தில் மனுஷன் வாழ்க்கை முழுசாக இருந்தால் கர்மகாண்டத்தில் இருக்கிறான், இல்லை இருந்தால் உபாசன காண்டத்தில் இருக்கிறான். அதையும் எல்லோருக்கும் செல்லாதது. கர்மகாண்டன்னு யாருக்கும் நிறைய பேர் தெரியாது, உபாசன காண்டன் என்னன்னு தெரியாது. கர்மகாண்ட உபாசன காண்ட எதுக்கு செய்கிறோம் அனைதையும் அவங்களுக்கு தெரியாது. அப்போது அதையும் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. ஏன்னா வாழ்க்கையோடைய லட்சியம் அந்த சின்ன வயசுலேயே படிக்கும்போதே கொஞ்சம் யோசிக்கிற சக்தி வந்தப்பவே சொல்லி கொடுத்து அதுதான் லட்சியம், நீ அதுக்கு எவ்வளோ எப்படி எந்த அளவுக்கு செய்யணுமோ இதனால் செய்கிறதுனால என்ன செய்கிறது, கர்மயோகம் உபாசன யோகம். அதனால் சித்த சுத்தி ஏற்படுத்திக்கோ, ஏகாகிரத்தினை வளர்த்துக்கோ. அது வச்சுட்டு ஞானம் அடையிறதுக்கு வேண்டிய அர்ஹத்தினை சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லி தான் அதெல்லாம் வச்சுருக்கு. ஆனால் இவனுக்கு அதோடைய லட்சியம் அதுன்னு தெரியாமல் போயிடுது. அது தெரியாத போது இப்படியே சாகிற வரைக்கும், சரீரம் விடுற வரைக்கும் செய்ய வேண்டியது அந்தந்த டைமில் அதை செய்யலை. இப்போ இங்கே நான் இதெல்லாம் செய்யலை, செய்ய முடியல, அதனால் என்ன மன்னிச்சுடு, க்ஷந்தவ்யோமே அபராத, நான் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு சகுண ஈஸ்வரனா சிவனன் எடுத்துக்கிட்டு, அப்படின்னு அர்த்தம் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு அட்லீஸ்ட்டு இவனும் வாழ்க்கை கடைசியிலாவது இப்படி சொல்லுவானா? அப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ எதுக்கு இது எழுதுறாருன்னா, இது யாராவது வேற படித்தா இதெல்லாம் நானும் பண்ணணும் அந்தந்த சமயத்தில் அந்தந்த வயசில் అని சொல்லி வாழ்க்கையில் புரிஞ்சுக்குவான், புரிஞ்சுக்கிட்டு செய்வான். தவிர என்னை மன்னிச்சுடனே சொல்லி கேட்கறதுக்கு ஆகில்லை. அப்போது 8வது ஸ்லோகம் வரைக்கும் இது விஷயங்கள் சொல்கிறதுக்காக மொத்தமாக சேர்த்து பார்த்தா
கர்மயோகம்னு சொல்லி என்ன செய்ய சொல்லி எனக்கு சாஸ்திரம் சொன்னதோ அதை நான் ஒழுங்காக பண்ணல. உபாசன யோகம்னு சொல்லி என்ன சாஸ்திரம் சொல்கிறதோ அதையும் நான் ஒழுங்காக பண்ணல. ராஜயோகம்னு சொல்லி பிராணாயாமமோ தியானமோன்னு சொல்லி அதையும் நான் ஒழுங்காக பண்ணல. ஆனால் நான் பக்தனை நினச்சிக்கிறேன், நான் ஏதோ பண்ணுறேன்னு நான் நினச்சிக்கிறேன். அதனால் இப்படியெல்லாம் பண்ணி அது இப்போது எனக்கு உணர்ந்தேன். நான் இப்போது ஐயோ இப்படியெல்லாம் செய்யாமல் போயிடுத்தே అని நான் இப்போது மன்னிப்பு கேட்க மன்னிக்க சொல்லி சிவபெருமானுக்கிட்ட சிவ சிவ சம்போ ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அடுத்த இதோடைய அர்த்தம் என்னன்னு 8வது இதில் பார்த்தது, நீதா சிவபெருமானே எல்லாரும் ஹிருதயத்தில் இருக்க, அதனால் நான் உன்னை என்னோட ஹிருதயத்தில் தியானித்து சந்தோஷத்தோட பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு நான் எந்த தானமும் பண்ணல. சந்தோஷமாக ஒன்று நினச்சி நீதானே எல்லாருக்குள்ளே இருக்க, வேத ரூபமில் பிராமண ரூபத்தில் இருக்கன்னு முக்கியமாக அந்த பிராமணர்களுக்கு நான் தானம் பண்ணாமல், ஸோ தானம் பண்ணுறதுனது கர்மா. ஸோ அது எதுவுமே பண்ணல. அதே போல் சரி ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் மொத்தம் இப்போ வரைக்கும் பார்த்த ஏதாவது ஒரு லட்சம் வாட்டாவது ஆகுதி போட்டு ஏதாவது செஞ்சு நானும் ஹவ்யந்தம் ஒரே வாட்டில்லை மொத்தம் பார்த்து அப்படி கூட நான் எதுவுமே அந்த அக்னியில் ஆகுதி பண்ணி எதுவுமே செஞ்சு எந்த மந்திரத்தினையும் ஒழுங்காக சொல்லலை. இல்லை கங்கை கரைக்கு போயோ ஏதோ ஒரு நதி கரைக்கு போயோ அங்கே கொஞ்ச நாள் இருந்து ஏகாந்தமாக ஜப தியானங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டு ஒரு விரதமாக அப்படி ஏதாவது தபம் பண்ணான்னா அதையும் பண்ணல. அப்படின்னு என்ன இதோட அர்த்தம்? ஏதாவது ஒரு நாம மந்திரத்தினே அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் தானம் பண்ணுறதுனேது முக்கியம். அப்பப்போ கங்கை கரைக்கு போயோ இல்லை ஏதோ ஆசிரமத்திலோ ஏதாவது சாதனா சிபிரம்னு வச்சா அங்கே போய் ஒரு 7 நாளில் 15 நாளில் இருந்து இந்த மாதிரி யாத்திரைக்கு அப்படி போய் சுற்றிட்டு வர்றது கிடையாது. தபம் பண்ணுறதுக்கு போகிறே அங்கே போய் சுகங்களை எல்லாத்தையும் குறைச்சிக்கணும், மௌனத்தினை அனுசரிக்கணும். இப்படியெல்லாம் இருந்து செஞ்சால் அது கங்கை கரையோ காவேரி கரையோ ஏதோ ஒரு கரை நதி கரைக்கு போய் இருக்கிறது அங்கே தங்கிறதுனேது நமக்கு பெரியோர்கள் சாஸ்திரம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்கிறது. வடக்கு பக்கம் பாரத தேசத்தில் இப்போ கூட வருஷத்தில் அந்த கார்த்திகை மாதம் தாண்டி தனுர் மாதம் அன்றைக்கி எது சொல்கிறோமோ மார்கழி அந்த மாதத்தில் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஒரு வருஷமும் கும்பமேளா போல் நிறைய பேர் அந்தளவுக்கு நடக்கலைன்னா கூட பிரயாகலையோ ஏதோ ஒரு இடத்துல அங்கே சமைச்சுக்கிட்டு சின்னது ஏதோ டென்ட்டு போட்டுக்கிட்டு இல்லை இருக்கிற ஏதாவது வசத்து அங்கே தங்கி இந்த ஜபம் தபம் பூஜையிலேயே ஈடுபடுவாங்க. ரொம்ப படிக்காத மக்களுக்கு கூட அந்த பழக்கம் நமக்கு இந்த பக்கம் இல்லை. தட்சிண பாரதத்தில் அது காணும். சரி, ஆக்சுவலாக அப்படி உட்கார்ந்துட்டு நான் அந்த நதிக்கரையில் அங்கே இங்கே உன்னை பற்றி எவ்வளோ அழகான வேத மந்திரங்கள் ருத்ரம் ஏது இருக்குல்ல அந்த ருத்ரத்தினையும் நான் ஜபம் பண்ணல. இல்லை வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது கூட நானும் எதுவுமே சொல்லி பழகி பண்ணது கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? இது ஒரு மனிதனும் அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு வயசுக்கு தகுந்த போல் அவனுக்கு வசதிக்கு தகுந்தது போல்
அப்பப்போ இந்த மாதிரி எல்லாத்துலையும் ஈடுபடணும் అని అర్థం. அதுக்கு தான் செய்யலேன்னு இப்போ க்ஷமிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, யாரையும் க்ஷமிக்க முடியாது உண்மையாக பார்த்தா. அபராதம் யாருக்கு பண்ண முடியாது. நான் சிவனுக்கு என்ன அபராதம் நான் எப்படி பண்ணுவேன்? அர்த்தம் என்ன இங்கே? எனக்கு நானும் செஞ்சுக்கின தவறுக்கே அபராதம். இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஐ cannot deceive anybody in this world. யாருனாவது நான் ஏமாத்துகிற டிசீவ் பண்ணுறேன், அவங்களுக்கு அபராதம் பண்ணுறேன்னு சொன்னால் அர்த்தம் எனக்கு நானே அபராதம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். எந்த வகையில் இந்த கருத்து? சிவானேது ஆத்மான்னு சொன்னோம் முதல்ல விவரணம். அப்போது சிவனுக்கு அபராதம் பண்ணுறதுன்னா ஆத்மக்கு அபராதம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆத்மா யார்? நானே. நான் ஆத்மானு உணராமே சரீரம் நினச்சிக்கிட்டு எனக்கு நானே அபராதம் செய்கிறே தவிர, ஆனால் வெளியில் லோகத்தில் பார்க்கும்போதோ அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி என்னமே எனக்கு ரொம்ப இல்லை நான் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன்றான். ஏன் அப்படின்னா, நான் அவங்களுக்கு செய்கிறதுன்னா கர்மா, கர்ம பலம் எனக்கு தான் வரும். பட் அவங்களுக்கு பண்ணான்னா அவங்க கர்மத்தில் என்னகிட்ட நின்று இப்படிப்பட்ட ஒரு அபராதத்தினி கஷ்டத்தினி அவங்க அனுபவிக்கணும்னு அவங்க கர்மத்தில் இருக்கேன். இப்போ மொத்தத்தில் ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு அவங்க கர்ம தான் காரணமாகிறது தவிர சிவனு காரணம் இல்லை, விஷ்ணு காரணம் இல்லை, பிரம்மனு காரணம் இல்லை. ஆனால் நமக்கு இங்கே சிவனனே ஒரு சகுண ரூபமான நாமம் சொல்லி, பட் சிவனுக்கு பொருள் ஆத்மான்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு நானே தான் அபராதம் பண்ணிக்கிறேன். அந்த கருத்து வச்சு தான் பகவான் கீதையிலோ உத்தரேது ஆத்மானம்னு சொன்னாருன்னா, உன்னை நீயே உத்தரிச்சுக்கணும், இல்லைன்னு உன்னை நீயே நாசனம் பண்ணிக்கிறேன், உனக்கு நீயே அபராதம் பண்ணிக்கிறேன் உன்னோட கர்மங்கள் மூலமாக. அதனால் என்னாகும்? மனுஷ சரீரம் கடிச்சு கூட மோட்சம் அடையாமல் வீணாக போயிடுது, ஞானம் அடையாமல் வீணாக போயிடுறது. அது மட்டும் இல்லாமல் மோட்சத்துக்கு ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறது பற்றி இல்லை, இந்த செய்யக்கூடாத கர்மங்கள் நிஷித்த கர்மங்களை செஞ்சு பாபத்தினை மூட்டை கட்டிக்கிட்டு அடுத்த ஜன்ம மிருகமாவோ பட்சியாவையோ மரமாவோ அப்படி பிறக்கிறதுக்கு நீயே தான் அபராதம் பண்ணிக்கிற. இதுதான் இங்கே அர்த்தம். அதனால் நம்ம கடவுளுக்கு யாரும் அபராதம் பண்ண முடியாது. இங்கே அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும், அபராத சிவ. ஆனால் இது புரியாது. இப்போது நான் சொன்ன இந்த கருத்தை வேதாந்தத்தின்னு கேட்டுட்ருக்கிற அந்த முமுட்சுகளுக்கு மட்டும் இப்போ நான் சொன்னது புரியும் இல்லையா? நார்மல் அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், இதோ இந்த மாதிரி பக்தி, கடவுளுக்கு இப்படி ஏமாற்றிட்டேன் அப்படி பண்ணேன் நீ சொல்கிறோம். ஏன்னா கர்ம பல தாத்தான்னு சொல்லும் போது ஈஸ்வரன் தான். ஏன்னா அவர் அப்படி இருந்து தான் எல்லாருக்கும் அவங்க கர்ம பலத்தனை இந்த லா ஆஃப் நேச்சர் மூலமாக இயற்கை மூலமாக கொடுக்குறார். சரி, அடுத்ததாக இன்னைக்கு 9வது ஸ்லோகம். நக்னோ நிசங்கசுத்தः திரிகுண விரஹிதோ த்வஸ்த மோகாந்தகாரः நாசாக்ரே ன்யஸ்த திருஷ்டிः விதித பவகுணः நைவ திருஷ்டः கதாசித் உன்மன்யாவஸ்தயா த்வாம் நிகத கலிமலம் சங்கரம் ந ஸ்மராமி க்ஷந்தவ்யோ மே பராதः சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ शंभो. இங்கிருந்து கொஞ்சம் கர்ம பூஜா நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல,
சரியாக அபிஷேகம் பண்ணல, இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தார் முதல்ல. ஆனால் இப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஆழமாக பாஹ்ய விஷயங்கள்னு சொல்லாமல், நேராக உபாசன விஷயமும் சொல்லாமல், ஞானபரமாக மனசுன்னு உள்ளக்கு திருப்பி என்ன செய்யணுமோ அதையும் நான் செய்யலை. இது கொஞ்சம் ஹையர் லெவல். என்ன சொல்கிறாரு? சிவா அண்ணா ஆத்மா, நீ பரமாத்மா. நீ வந்து இந்த திரிகுணங்களுக்கோ மோக ஆஷா மோக பாஷங்களுக்கோ சம்பந்தம் இல்லாமல், எது கூட ஒட்டுக்காமே நீ வந்து நக்னமாக இருக்க. இங்கே நக்னம் அనే வார்த்தை நேக்கெட்னு அர்த்தம். அது என்ன, சிவனு துணி போட்டுக்கலையா? அவர் ஏதோ யானை தோல் புலி தோல் ஏதோ கட்டிக்கிட்டாருன்றான்னு சொல்கிறான். இங்கே எதுவுமே ஒட்டுக்காமல் இருக்கிற பொருள் எது இருக்கின்றனதோ அது ஆத்மா, அது சிவம். அது அப்போது நக்னமாக இருக்குன்னு அர்த்தம். பிறக்கும்போதோ எந்த துணி போட்டுட்டு வரணும், பர்த்டே சூட். கடைசியில் போகும்போதும் அப்படிதான். நம்ம போடுறோம் ஏதோ, அது ஒரு க்ஷணத்தில் நெருப்பில் எரிஞ்சு போயிடுது. ஒரு சரீரத்தோடு தான் அப்படி போகிறோம். எல்லாரும் அது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் துணி போட்டுடுறோம் இல்லையா? அதனால் நக்னம்னு நேக்கெட்னு அர்த்தம். இங்கே அர்த்தம். அதனால்தான் கோவில்களுக்குள்ள காலையில் நிர்மால்ய தர்சனம் அப்படின்னு. என்ன, சுவாமிக்கு எந்த வஸ்திரம் இருக்காது. முக்கியமாக குருவாயூரப்பன் காலையில் நிர்மால்ய தர்ஷனானிக்கு நிறைய பேர் 3:30க்கு போய் கீழே நிற்பாங்க. அந்த டைமில் மட்டும் சுவாமின்னு நமக்கு வந்து அது சிவலிங்கம்னா வேறு அப்படியே காட்டுறது. ஆனால் ஒரு விக்கிரகம் ஆகாரம் இருக்கும்போது அதுக்கு எந்த வஸ்திரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அப்படியே மொத்தம் கட்டிட்டு எல்லாம் செய்கிறது காலையில். அதுக்கு பேர் நிர்மால்ய தர்சனம். எந்த மால்யம் அப்படின்னா, நீ போடுற மாலை, நீ போடுற வஸ்திரம், நீ போடுற சந்தனம் குங்குமம் அது இது எல்லாமே మలినంதான். ఆత్మ దృష్టిలో பார்த்தா ఆత్మకి ఈ శరీరమే ஒரு మలినం, మనస్సు இன்னொரு మలినం, புத்தி அகங்கார மலினம், அழுக்கு. அப்படி இது எதுக்கு நிஜமாக சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற சுத்த நக்ன நிசங்க சுத்த திரிகுண விரஹித மோகரஹித அந்தகாரரஹித அப்படிப்பட்ட ஆத்ம ஆன நீ ஒன்று வந்து நான் மனசில் நினச்சி இந்த மூக்குடைய கொனை அத நாசாகிரே திருஷ்டி நீங்கள் வச்சுட்டு உன்னை பற்றி நான் இப்படி சிந்திக்கலை. இப்படி சிந்திக்கணும்னா எனக்கு யாரும் சொல்லித்தரலையே. நானும் கோவிலில் போய் செய்கிற இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆபரணங்கள், நிறைய இது அது இது அலங்காரம் இதுதானே பார்க்குறேன். ஆனால் உண்மையாக பார்த்தா இருக்கு. கோவில்லையே காலையில் நிர்மால்ய தர்ஷனம் ஓடியும் போகிறோம்னா இதாப்பா சுத்தம், எது கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற நக்னமாக இருக்குன்னு அர்த்தம், திகம்பரமாக இருக்குன்னு அர்த்தம். அதை நான் சிந்திக்க வேண்டாமோ? கண்ணு மூடிட்டு அது பண்ணல. அதே போல் சரி, கண்ணு திறந்து பார்க்குற இந்த உலகம் மொத்தம் பஞ்சபூதாத்மகம் திரிகுண சகிதம். இதோட நிஜஸ்வரூபம் என்னன்னு சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கல.
அது சொல்லி கொடுக்குற குரு கிட்ட போல. அதனால அந்த விதித்த பவகுணா ந ஏவ திருஷ்டா. அப்படின்னா ஈஸ்வரன்னா யாருன்னே தெரிஞ்சுக்கல. சகுணத்திலேயே ஓடி 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 அந்த கோவில் இந்த கோவில், அந்த ரூபம் இந்த ரூபம், அந்த அர்ச்சனை இந்த அலங்காரம் இந்த வழிபாடு இப்படியே ஓடிட்டு தவிர நிஜமாக ஈஸ்வரன் யார்? நிர்குண ஈஸ்வரன். அது நிர்குணமாகும்போது அவர் ஈஸ்வரன், அவர் பிரம்மன் ஆயிடும். முதல்ல எனக்கு சகுணம் சப்போர்ட்டுக்காக வேதம் கொடுத்துருக்கு. சின்ன குழந்தை நடக்கிறதுக்கு 3 கால் வண்டி கொடுத்தது போல் 3 சக்கரம், அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டே நடப்பான். அப்படி கொடுத்த நான் அது புரிஞ்சுக்காம அப்புறம் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கப்பட்டது. இதோட பர்பஸ் அதுதான். இது எங்கே இருக்கு? உலகத்தில் இருக்கு. உலகம் என்ன? பஞ்சபூதாத்மகம். அப்போது இது சாஸ்வதம் இல்லை, இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் மட்டும்தான். இது அப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அது இருந்து பிரிஞ்சு போகாததுக்கு முன்னாடி நான் அதை உபயோகப்படுத்திட்டு இந்த பஞ்சபூதாத்ம திரிகுணாத்மிகா சரீரம் மாயா உலகத்துக்கு எது அதிஷ்டானம்னு தெரிஞ்சுக்கல. அப்போது உலகம் பற்றி தெரிஞ்சுக்கல. சரியா? அப்புறம் இல்லை உன்மன்யாவஸ்தையா அப்படின்னா உள்முகமாக மனசுன்னு திருப்பி நல்ல தியானம் மனனம் முதல்ல கேட்டிருக்கணும். சிரவணம் பண்ணலன்னா விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் தானே மனனம், அதுக்கப்புறம் தானே தியானம். அப்படி நல்ல விதமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விதமாக, சிந்திக்க வேண்டிய விதமாக, தியானிக்க வேண்டிய விதமாக தியானிக்கலை. ஞானம் என்ன தியானிக்கணும்? துவாம் விகத கலிமலம். நான் இப்படி நிஜமாக உண்மையாக உன்னை பற்றியும் உலகம் பற்றியும் அதேபோல் என்னை பற்றியும் அப்படின்னா ஜீவ ஜெகத் ஈஸ்வரனை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுக்கலன்னா என்ன? இந்த கலிமலம் கலியுகத்துடைய எஃபெக்ட் ரொம்ப நம்ம மேலே இருக்கும். ஆனால் தெரிஞ்சிருந்தால் இந்த விதமாக உன்னன்னு சொல்கிறார். துவாமன்னா பிரம்மனேகத ஜகத்தாக காணப்படுறார், பிரம்மமேத ஈஸ்வராக காணப்படுறார், பிரம்மமேத ஜீவனாகவும் காணப்படுறார். இல்லை பிரம்மனை பக்கத்தில் வச்சா கூட ஈஸ்வரனேனா ஜகத்தாக காணப்படுறார், ஈஸ்வரே ஜீவனாகவும் காணப்படுறார். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் தெரிஞ்சுக்கினது போலுதா? துவாம் விகத அது தெரிஞ்சுக்கிட்டா இந்த களி, இந்த கஷ்டம், துக்கம், ஏமாற்றல், மோகம் எல்லாம் இல்லாமல் இருந்திருப்பேன். அப்படி பண்ணல. அப்படி ஒன்று பற்றி நான் ஸ்மரிக்கலை. சங்கரம்னா ஸ்மராமி, அதுக்காக மன்னிச்சுடுங்கோ. க்ஷந்தவ்யோ மே பராதः சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. இது 9வது ஸ்லோகத்தில் நெருங்கி நம்மளை பற்றியும் உலகம் பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் இந்த விதமாக ஒழுங்க தெரிஞ்சுக்கல. நான் தியானம் பண்ணல, சிந்திக்கலை, அதுக்கு மன்னிச்சிடணும்னா இப்போ இனிமேல் நான் பண்ணுவேன், இது தெரிஞ்சுக்குவேன், குருன்னு ஆசிரிப்பேன், சத் சங்கத்துக்கு போவேன், புரிஞ்சுக்குவேன். அந்த விதமாக இந்த சரீர மனோபுத்துలను நான் உபயோகப்படுத்திட்டு இது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதை சாதிச்சுடுவேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்யணும். 10வது ஸ்லோகம். ஸ்தித்வா ஸ்தானே சரோஜே பிரணவமய மருத் கும்பகே சூக்ஷ்ம மார்க்கே. ஒருவேளை உங்கள் இதில் குண்டலே அனே கூட இருக்கலாம். 2 ரீடிங் இருக்கு. கும்பகே குண்டலே லே சூக்ஷ்ம மார்க்கே எது இருக்குங்க? ஓகே, அதே கரெக்ட்.
शान्ते स्वान्ते प्रलीने प्रकटितविभवे ज्योतिरूपे पराख्ये लिङ्गग्ने ब्रह्मवाक्ये सकलतनुगतं शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे परादः शिव 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 भो श्रीमहादेव शम्भो. ஒரு இடத்துல அப்படி பத்மாசனம் போட்டு பத்மாசனம் சொல்கிறாரு. சரோஜன்னா பத்மம். பத்மாசனத்தில் அழகா நிமிந்து உட்கார்ந்து பத்மாசனமாக கீழே உட்கார முடியலை. அது எப்படி எடுத்துக்கணும்னா பத்மாசனமோ அர்த்த பத்மாசனமோ சுகாசனமோ ஏதோ ஒரு ஆசனம். விஷயம் என்னன்னா அப்போது அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து யோகா செய்ய பழகணும். யோகா பண்ணிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது. ஆனால் அந்த பழக்கங்கள் எல்லாம் போயிடுது. இப்போது அதுக்குள்ளேயே நிறைய ஆர்த்தடேஸில் எல்லாம் அதெல்லாம் வந்து உட்காருது, நிற்கிறது. ஸ்தித்வா ஸ்தானே அப்படி உட்காரல. உட்கார்ந்து என்ன எதுக்கு உட்காரணும்? பிரணவமுன்னு மனசில் சொல்லிக்கிட்டே ஓம் அப்படின்னு உள்ளே போகிற வெளியே விடுற காற்று, மூச்சு காற்றுன்னு வந்து பிராணாயாமம் செஞ்சுக்கிட்டு அது கூட ஓம்காரத்துன்னு சொல்லிக்கிட்டு நாடி சுத்தி பிராணாயாமம் எது சொல்கிறோமோ அதெல்லாம் பண்ணும்போதும் கொஞ்ச நேரம் கும்பகம் இங்கே எழுதுறாரு. கொஞ்ச நேரம் மூச்சுன்னு நிறுத்து. அப்படி செய்யும் போது பிராணசக்தி இந்த நம்முடைய முதுகு இழுப்புன்னு மேலே கணுத்து வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து சுஷும்ன நாடின்னு சென்டர் பாயிண்டில் அந்த பிராணம் பிரவகிக்க ஆரம்பிச்சிடும். அது அதில் பிரவகிக்கணும்னா மனசில் அலைகள் இல்லாமல் இருக்கணும். பிராணம் ரொம்ப சூக்ஷ்மமாக நிதானமாக சாந்தமாக போயிட்டு இருக்கணும். அதை ஓம்காரத்தோட ஜபிச்சுக்கிட்டே மனசில் இந்த மாதிரி நான் வந்து சாந்த ரூபமான ஆத்மனும் சுவாந்தம் அது நாரூபமாகவே இருக்கிற சாந்த ரூபமாக இருக்கிற ஒன்றும் எனக்குள்ள கூட ஆத்மவாரு இருக்கிற நானே இது இல்லை நீயே அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சரீர பாவத்திலிருந்து சரீரம் இருக்கன பாவனத்திலிருந்து மேலே விட்டுட்டு தூக்கத்தில் தான் சரீர பாவம் இல்லாமல் போயிடுது. ஆனால் பிராணாயாமம் செய்யும்போது சரீரத்தின்னு மறக்கணும், தியானிக்கும் போது சரீரத்தின்னு மறக்கணும். அப்படிப்பட்ட விலீன ஸ்திதி, சரீர ரஹித ஸ்திதி அப்படியெல்லாம் நான் சாதனை பண்ணல. அப்புறம் வெளியிலோ நீயாவே காணப்படுற இந்த உலகம் பிரகட்டித்த விபவே, உன்னுடைய வைபவமே வெளியிலோ இங்கே தெரியறது. நான் உனக்காக வேறு எங்கேயுமே தேட வேண்டியதில்லை. எது பார்த்தாலும் உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் யாரும் நீ எப்படி எது பார்த்தாலும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? ஜடமான பஞ்சபூத பதார்த்தமாக ஞாபகம் வச்சுக்கல, ஜோதிஸ்வரூபமாக ஞாபகம் வச்சுக்கிறேன். ஜோதிஸ்வரூபம் அப்படின்னா அர்த்தம் இங்கே அது இருக்கு, இது இருக்கு. இருக்குன்னு யாருக்கு தெரியறதோ அது வெளிச்சம். அந்த தெரியறதுனேது வெளிச்சம். அதுன்னு சித்தன்னு சொல்கிறோம், இல்லை உணர்வுன்னு சொல்கிறோம், அதே கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அந்த அறிவு ஞான ரூபமாக இருக்கிற அதே சர்வமோ இருக்கிற போல் காணப்பட்டு சர்வத்தின்னு தெரிவிக்கிறதை
ஆனால் அது மட்டும் சாந்தமாக இருக்கின்றனவே. அது நானாகவே இருக்கின்றேன். இப்படிப்பட்ட இது பராக்கே. இது எதுவுமே அதை பற்றி இதுன்னு சொல்ல முடியாது. எதோட கம்பேர் பண்ணி சொல்லுவோம்? ஏதோ ஒன்று வச்சு கம்பேர் பண்ணி சொல்லணும் இல்லையா? அதானே சமுத்திரம் எதோட கம்பேர் பண்ணி சொல்லுவேங்க? சொல்லணுமன்னா பசிபிக் மகா ஓஷன்னு டெப்த்து ஜாஸ்தின்னு சொல்லுவான். இல்லை இந்த பக்கம் சமுத்திர ஜலம் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்கு, இங்கே 3 கலர் காணப்படுறது என்ற கன்னியாகுமரி அப்படியே சொல்லணுமா? சமுத்திரம் அப்படி மொத்தம் எடுத்துக்கிட்ட ஒன்று தான் அது. அது எது போல் இருக்குன்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. ஆகாயம் போல். ஸோ இங்கே பராக்கே மீன்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி வேறே இதனி சொல்ல முடியாமல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அது பரா, அபவ், சுப்ரீம். இது ஆபரா. நடுவில் அந்த இது இருக்கு தீர்க்கம் ரூபே அபராக்கே. அபராக்கே மீன்ஸ் ஒரு பேர் சொல்லி, ஆக்கியன பேர் நாமம், அது எந்த நாமமும் சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அபராக்கே மீன்ஸ் இப்போது மனசன்னு சொல்கிறேன்னு தவிர அது ரூபம் இல்லாதனால ஆக்காரம் இல்லை. ரூபம் இல்லாததுக்கு நாமம் கூட கிடையாது. நாமம் இருந்துன்னு ரூபம் இருந்திருக்கணும். மாதிரி மனசுக்கு ரூபம் சொல்ல முடியல. ஆனால் அது நம்ம புரிய வைக்கிறதுக்கு எங்கே எண்ணங்கள் வருதோன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம். எண்ணம் என்ன ஒரு ஞானம் தானே. அந்த ஞானம் எண்ணம் வருது అనేది ஞானம் யாரும் தெரிவிக்கிறேன். எந்த லைட் அது, அதனால லைட்டுன்னு சொல்கிறது பரா ஜோதி ரூபே. வெளிச்சத்துக்கு உருவம் இருக்கா? வெளிச்சத்துக்கு உருவம் இல்லாதனால தான் எல்லா உருவங்களையும் வெளிச்சம் காட்ட முடிகிறது. டு see the forms, our eyes are the instrument. திருஷ்டி சக்தி. திருஷ்டி சக்திக்கு எந்த ரூபம் இல்லை. ஆனால் எந்த ரூபம் பார்க்கணுன்னா திருஷ்டி சக்தி இருக்கணும். இப்போ அந்த திருஷ்டி சக்தியை நீங்கள் பார்க்குற சக்தியை பேர் கொடுத்தது தவிர அதுக்குன்னு பேர் கிடையாது. ஞானம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. லட்ச 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 வஸ்துகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அந்த தெரிவிச்சுக்கிற அந்த ஞானத்துக்கு ரூபம் இருக்கா? இல்லை. ஞானத்துக்கு ரூபம் இல்லை. ஞானத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் அந்த ஆப்ஜெக்டுடைய நாலெட்ஜ் தெரிவிக்கப்படுறது. ஆப்ஜெக்ட் போயிடுது. ஞானம் அப்படி இருக்கு. அவ்வளோ ஆழமாக சிந்திக்கணும். வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஏன்னா கை வச்சா கை இருக்குன்னு சொல்லி, கை இல்லைன்னா கூட இங்கே வெளிச்சம் இருக்கு. இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு, ஆனால் தெரியல. எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கிற வெளிச்சத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அது எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கனால தான் அது ஜோதி, ஆகாயம் போல், கடல் போல், அபராக்கே. பேர் கிடையாது. அது பியாண்ட் த நேம். அதனால் இது எப்படி உணர்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அடுத்த ஒரு வார்த்தை லிங்கக்னே. லிங்கம்னா இங்கே இண்டிகேட்டர்னு அர்த்தம். எது இண்டிகேட் பண்ணுறதோ அதனால தான் லிங்கம். பட் இங்கே லிங்கம்னா சூக்ஷ்ம தேகம்னு கூட அர்த்தம். சட்டில் பாடி கூட லிங்க தேகம் தானே பேர். அப்படின்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஏற்படுற அறிவு அது எங்கேருந்து சூக்ஷ்ம சரீரத்துடைய சொந்தம் இல்லை. அது
சைத்தன்யத்திலிருந்து பாரோ பண்ண அறிவு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அதனால அப்போது எல்லா இடத்துல இருக்கிற உணர்வுனை கான்ஷியஸ்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இது லிங்கம். திஸ் இஸ் தி இண்டிகேட்டர். புரியுதா? நிறைய எக்ஸாம்பிள் அதுதான் சொல்கிறது. கரண்ட்டு இருக்கு, அந்த வயிறு ஃபுல்லாக இருக்குது சார் கரண்ட்டு. அங்கெங்கோ ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்டுக்கிட்டேருந்து எங்கள் வீட்டு வரைக்கும் வயிறு இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலும் இருக்குன்னு தெரியுறது அவனுக்கு கரண்ட்டு. எங்கே நீ கேட்ஜெட் வைக்கிற அங்கே தெரியுறது. அப்போது எல்லா இடத்துலும் இருக்கிற ஆத்மனை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அங்கே ஒரு பிரதிபலிக்க செய்கிற ஒரு கேட்ஜெட் வேணும். அதுதான் இது. அதுதான் இந்த லிங்க தேகம். லிங்கக்னே எப்படி இது தெரிஞ்சுக்கிறது, எப்படி புரியும்? பிரம்ம வாக்கிய மகா வாக்கியம். பிரம்ம வாக்கியம்னு வேத வாக்கியம். வேத வாக்கியம்னா வேதம்ல எத்தனோ வாக்கியங்கள் இருக்கு. எல்லா வாக்கியம் கேள்வி கிடையாது. இங்கே மகா வாக்கியம்னு அதனால தான் அதுக்கு சொல்லப்பட்டது. அந்த மகா வாக்கியம் குரு உபதேசம் பண்ணி விஸ்லேஷனம் பண்ணி விசாரணை பண்ண வச்சு வாட்சார்த்தம்னு லட்சார்த்தத்தை நீ சொல்லி எனக்கு அது அவர் சொல்லாரு, சொன்னது நான் புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால பிரம்ம வாக்கே, வேறே வழி கிடையாது. இப்படி தான் மகா வாக்கியத்தை எடுத்து மகா வாக்கியனை உணர்ந்து புரிஞ்சுக்கின அனுபவஜான டீச்சர் குரு உனக்கு விவரித்து சொல்லும் போதும் நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பிரம்ம வாக்கே சகல தனுகதம். பிரம்ம வாக்கியம் மகா வாக்கியம் விசாரணை என்ன வருது? இப்போ கரண்ட் எக்ஸாம்பிள் சொன்ன, இல்லை லிங்கக்னியன்னா நம்ம உணர்வு சொன்னோம். அந்த உணர்வு விசேஷமாக இந்த பாக்ஸில், அந்த விசேஷம் அந்த பாக்ஸில். பாக்ஸ்ன்னு இந்த தலை. பட் இப்போ இந்த பாக்ஸ் போயிடுச்சுன்னா உணர்வு போயிடுச்சா? எல்லா இடத்துல ஒரு பல்பு ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா இடத்துல இருக்கிற கரண்ட் எங்கே போயிடுச்சா? போல. அதே போல் தான் ஆத்மானி எது சொல்கிறோமோ கான்ஷியஸ்னஸ் அனி உணர்வு. இந்த பாக்ஸு டெம்பரரி ஒரு ரிஃப்ளெக்டிங் கண்ணாடி. கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா இப்போது கண்ணாடியில் பிரதிபலிக்கிற சூரியனுக்கு என்னதான் ஆயிடுச்சு? இது எப்படி புரியும்? இதோ இது வேத வாக்கியம் மூலமாக மகா வாக்கிய விசாரணை மூலமாக இது எல்லா சரீரங்கள்னு தாண்டி இருக்கு. இல்லை சகல தனுகதம்னா எல்லா சரீரத்தில் இருக்கு, சரீரத்துக்கு வெளியில் இருக்கு, சரீரம் உள்ளேயும் இருக்கு. எல்லா இடத்துலும் இருந்த அந்த உணர்வு தான் நானும். அப்போ சரீரம் போகிறதுன்னு கவலைப்படலாமா, பயப்படலாமா? உண்மையை பார்த்தா எனக்குள்ளது எல்லா சரீரங்களும் காணப்படுறது. அதனால் ஒரு சமுத்திரம் ஜலத்தில் தான் எல்லா அலையும் காணப்படுறது. ஒரு அலையை அடங்கி போயிடுச்சுன்னா என்னதான் ஆயிடுச்சு? இப்போ எத்தனை பபுள்ஸ் வருது. அந்த பபுள்ஸ் எல்லாம் சமுத்திரத்திலேயே அது பபுள் உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலை. அப்படின்னு சொல்லி சகல தனுகதம்னு சொல்லி அது சங்கரம் நீன்னு சொல்லி ஆத்மான்னு சொல்லி நான் ஒன்று புரிஞ்சிக்கவே இல்லை. நான் ஸ்மராமி. இங்கே பாருங்கள், நமஸ்காரம் சொல்லலை, இந்த விதமாக புரிஞ்சிக்கல. பிராதஸ்மராமி ஹிருதிசம். புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஸ்மரிக்கிறது பேர், தெரிஞ்சுக்கிறது பேர் ஸ்மரிக்கிறது பேர். அதனால் என்ன மனுஷன்னோம் க்ஷந்தவ்யோ மே பராதः சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. 11வது ஜஸ்ட் படிச்சுடுறேன். அது என்ன சொல்லுதுன்னு 2 வார்த்தை பேசிட்டு அடுத்த சத்சங்கத்தில் விசாரணை பண்ணுறோம்.
हृद्यं वेदान्तवेद्यं हृदयसरसिजे दीप्तमुद्यत्प्रकाशं सत्यं शान्तस्वरूपं सकलमुनिमनः पद्मषण्डैकवेद्यं जाग्रत्स्वप्ने सुषुप्तौ त्रिगुणविरहितं शङ्करं न स्मरामि क्षन्तव्यो मे परादः शिव 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 भो श्रीमहादेव शम्भो. இந்த ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியர் இன்னும் ஆழமாக வேதாந்தத்துக்கு க்ரக்ஸ் ஆஃப் வேதாந்தத்துக்கு இறங்கிட்டார். ஆனால் அது சங்கரம் பேர் விடுறதில்லை. யார் அந்த சங்கரம்? இல்லை, நிறைய பதங்கள் வேதாந்த விஷயமே அவஸ்தாத்திரயங்கள் மூணுத்துக்கையும் சாட்சியாக இருக்கிற, சத்தியம் எப்பவுமே இருக்கின்ற, சாந்தஸ்வரூபமாக இருக்கின்ற எல்லா ஞானிகளும் முனிகளும் அவங்கவங்க ஹிருதய பத்மத்தில் சிந்திச்சு இப்படி குரு உபதேசத்தனை மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி உணர்ந்த தெரிஞ்சுக்கின வேத்தியம் தெரிஞ்சுக்கின அப்படிப்பட்ட வேதாந்த சிரவணத்தினால மட்டும்தான் அவங்க ஹிருதயத்தில் அவங்க பிரகாசிச்சிட்ருக்கிற இந்த ஆத்ம உணர்வுனே தீப்தம் உத்யத் பிரகாசம் அப்படின்னு சொல்லி எல்லா உபனிஷதிக் பதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திட்டு அப்படிப்பட்ட உன்னம் சங்கரம். ஸோ சங்கரனுக்கு இப்போது சகுணம் இல்லை, ரூபம் இல்லை. ரூபம் எங்கே இருக்கு? ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி ஸ்புடதர மூணு அவஸ்தைகளுக்கு சாட்சி, அவஸ்தாத்ரய சாட்சி, திரிகுணரகிதம். இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு ஞானம் அடைஞ்சாங்க முனிவர்கள், சகல முனிவர்கள். வெளியில் தேடலை, குருன்னு தேடிட்டாங்க, குருன்னு ஆசிரிச்சிட்டாங்க, சிரவணம் பண்ணிட்டாங்க, சொன்னது இங்கே மனனம் பண்ணி இங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹிருத் பத்மம், அந்த ஹிருத்யம் அనే வார்த்தை பத்மஷண்டைக வேத்தியம்னா இந்த பத்மத்தில் ஹிருதய பத்மத்தில்னா எனக்குள்ளேயே. ஓகே, சகல முனி மனக பத்மஷண்டைக வேத்தியம்னா அர்த்தம் என்னன்னா இவங்க எல்லாரும் அவங்க ஹிருதயமனே கமலம். கமலம் ஹிருதயம் கம்பேரிசன் உபனிஷத்து நிறைய வாட்டி பண்ணணும். பத்மன்னா ஹிருதயம், ஷண்டன்னா இங்கே அர்த்தம் மனசு. ஹிருதய பத்மம் மனசு, மனோ பத்மம் இல்லைன்னு இந்த ஹிருதயம் இல்லை. இந்த ஹிருதயமன்னாவே மனசு தான். அதனால தான் ஹிருதய வித்யா, ரமணர் கூப்பிடுற இந்த வித்யக்கு பேர் ஹிருதய வித்யா. அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நானும் தெரிஞ்சுக்கலையே, ஒன்று இப்படி தெரிஞ்சுக்கலையே நானும், அதனால் என்ன மன்னிச்சுடு க்ஷமிச்சுடு అని சொல்லி 11வது ஸ்லோகத்துலேயும் சொல்லி பாருங்கள். எப்படி கிரமமாக ரொம்ப கிராஸ்லேருந்து క్రియాకలాపాత్తులనుంది మానసికతకు ఉంది, మనసులో నుండి బుద్ధి கொண்டு வந்து புத்தியில வந்து அந்த புத்திக்கு சாட்சியாக புத்தினி பிரகாசிக்க செய்கிற அந்த சைத்தன்ய தத்துவத்துக்கிட்ட கொண்டு வந்து அதுதான் சிவமணி நமக்கு புரிய வைக்கிறார். வேதாந்தம் தவிர பேருக்கு மேலே இது சிவ அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம்னு இருக்கும். விஷயம் இப்படி இருக்கு ஆழமாக. அடுத்தது மேலும் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.